அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகத்திலே ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கான சம்பவங்கள் நடக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம காசாவை தான் சொல்லுவோம். அதுதான் உண்மையும் கூட. ஸோ அப்படிப்பட்ட ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன். கடந்த ஜும்மா தினத்தன்று காசால ஒரு இமாம் அந்த ஜும்மா உரையை நிகழ்த்துறதுக்கு போறாரு. ஸோ அந்த ஜும்மா உரை தான் உலகத்திலேயே ரொம்ப ஷார்ட்டஸ்டான ஜும்மா அப்படின்னு சொல்லி அறியப்பட்ட ஜும்மா. ஸோ அவ்வளோ ஷார்ட்டஸ்டான ஜும்மா அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு அவர் என்ன பேசியிருப்பாரு அப்படின்றால் 4 வார்த்தைகளை சொல்லி அவர் அந்த ஜும்மாவை முடிக்கிறாரு. அதுதான் ரொம்ப ஷார்ட்டஸ்டான ஜும்மா அப்படின்னு சொல்லி பதிவு செய்யப்பட்டிருக்குது. அவர் சொல்றாரு என்னன்னு சொன்னால், நான் ரொம்ப பசியில இருக்கிறேன், எனக்கு பேசக்கூடிய சக்தியே இல்லை, நீங்களும் ரொம்ப பசியாக இருப்பீங்க, உங்களுக்கு கேட்கக்கூடிய சக்தியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ஜும்மா உரையை முடிக்கிறாரு. சுப்ஹானல்லாஹ். அந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாத நிலைமை. ஆனாலும் அவங்க நம்ம கடமையை ஒருபோதும் மறக்கல. கஷ்டமான நிலைமைகள் இருக்கிறாங்க, கவலையான நிலைமைகள் இருக்கிறாங்க, வீடுகளை இழந்துட்டாங்க, பள்ளி வாயில்கள் இழந்துட்டாங்க, குடும்பங்கள் இழந்துட்டாங்க. எதை இழந்தாலும் அவங்களுடைய ஈமான அவங்க இழக்கல. அந்த ஜும்மாவையும் சிறந்த முறையில் முடிக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு விஷயமாக இருக்குது இல்லையா? ஒரு மனிதனுக்கு சாப்பிட வழி இல்லை அப்படின்னு சொன்னால் அவனுக்கு எங்கே ஒரு ஸ்ட்ரென்த் வரும், எங்கிருந்து ஸ்ட்ராங் வரும்? ஆனாலும் அந்த மக்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு விளங்குது. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய கடமை என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம பாலஸ்தீனத்துக்கு துவா செய்கிறது என்றைக்கும் மறந்துடக்கூடாது. பாலஸ்தீனம் வெற்றி அடைய வேணும், பாலஸ்தீன மக்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும், பாலஸ்தீன மக்கள் அமைதி அடைய வேண்டும், அங்குள்ள மக்கள் சந்தோஷமாக வாழக்கூடிய நிலைமைகள் கண்டிப்பாக உருவாக வேண்டும். எனவே எங்களுடைய பிரார்த்தனைகள்ல அந்த மக்களை என்றைக்குமே இணைச்சுக்கொள்வோம்.